6 மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களில் செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது சிறைத்துறைகளில் ஊழல் நடைபெறுவதாக இருந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சிறைத்துறையில் ஊழல் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுப்பப்பட்டது. 6 மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை, மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 3 மத்திய சிறைகளில் தயாரிக்கப்பட்ட சரக்கு பொருட்கள் சேர வேண்டிய அரசு துறைகளுக்கு செல்லாமல் அரசுக்கு கிட்டத்தட்ட 5.91 கோடி இழப்பு ஏற்படுத்தி உள்ளதாகவும், சந்தை மதிப்பு 14.35 கோடி மோசடி நடந்திருப்பதாக தணிக்கைத்துறை சமீபத்தில் தெரிவித்திருந்தது. சிறைக்கைதிகளுக்கு இதுவரைக்கும் 60,000 ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அதிகபட்சமாக 5,400 ரூபாய் சம்பளம் தாண்டவில்லை என தெரிய வந்திருக்கிறது. சிறை கைதிகள் சம்பளத்திலும் மோசடி நடந்துள்ளதாக மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கின் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 6 மாவட்டங்களில் 11 இடங்களில் இந்த சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் சிறைச்சாலைகளில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர் போலீசார் சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் கிட்டத்தட்ட மண்ணடி, கொடுங்கையூர், நொளம்பூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. நொளம்பூரில் கிட்டத்தட்ட வெங்கடேசன் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும், இதே போன்று கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய சாந்தி என்றவர் ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர், அவருக்கும் அவரது வீட்டிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சீனிவாசன், இவரும் ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர். இந்த கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் இந்த 4 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராம்குமார். ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.